ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எள்ளுப்பாகு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். எள்ளு உளுந்து சேர்த்து இந்த எள்ளுப்பாகு செய்கிறதால இந்த எள்ளுப்பாகு வந்து மிகவும் சத்தான ஒரு உணவாக இருக்குது. எள்ளுப்பாகு செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளை எள்ளு தேவை. இப்போ நான் இதில் 250 கிராம் எள்ளு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 250 கிராம் எள்ளு வந்து சரியாக 2 கப் வருது. நீங்கள் பேக் பண்ணாத எள்ளு வாங்குறதா இருந்தால் அந்த எள்ளை வாங்கி கழுவி காய வச்சுட்டு எடுங்க. இப்போ இதில் சரியாக 2 கப் இருக்குது. இந்த எள்ளை லைட்டாக வறுத்துட்டு, நல்லா வறுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கலர் மாறும் வரைக்கும் அதை வறுத்துட்டு ஒரு வாசனை வரும்போது அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் உளுந்து எடுத்து அதை நல்லா செவக்க வறுக்கணும். எள்ளு மாதிரி லைட்டாக வறுக்கக்கூடாது. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், இது நல்லா கொரப்பாக இருந்துச்சுன்னா அதை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிடுங்க. இப்போது நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த எள்ளை ஒரு லைட்டான சூடு இருக்கும் போதே இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சி எடுத்ததும் இந்த மாதிரி பவுடராக வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஒரு தடவை இதை அரைக்க போகிறோம். செகண்ட் டைம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மையாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரிக்கு இப்போது வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சுடுதண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை நல்லா இதை அரைச்சி எடுங்க. இப்போ நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வந்ததும் நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து அதை பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒரு எண்ணெய் தன்மையாக வந்திருக்கும். கடைசியாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி ஊற்றி இதை ஒருக்கா அரைச்சி எடுத்துடுங்க. ஒரே தான் நீங்கள் சுடுதண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா அது ஒரு தண்ணித்தன்மையாக வந்துடும். ஒரு டேபிள் ஸ்பூனாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் கசிஞ்சு வந்துடும். எண்ணெய் கசிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு அந்த எள்ளுப்பாகு செய்யும் போது எள்ளுப்பாகு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னொரு டிஷ்ஷுக்கு இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ நான் இதில் 2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். எள்ளு எடுத்த பாத்திரத்திலேயே 2 கப் சீனியும் எடுத்து அதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு இந்த எள்ளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வையுங்க. நம்ம வீட்டில் வந்து சீனி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் 2 கப் சீனி இதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் சீனி சுவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சோ கூட்டியோ இந்த சீனியை எடுத்துக்கலாம். நாம் ஏற்கனவே வறுத்து பவுடராக்கி வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவிலிருந்து ஒரு 1.5 கப் மாதிரி நான் இதில் எடுத்துருக்கிறேன். அதோட வறுத்து பவுடர் பண்ணின மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து ஃபுட் ப்ராசஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சாதாரண மிக்சியிலையும் இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடய அளவு வந்து அதிகமாக இருக்கிறதால இதை ஃபுல்லாக இதில் போட்டு ஒரே தடவையில் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் நான் 2 தடவை வந்து இதில் போட்டு பாதியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் எள் அளவுக்கு நீங்கள் பொருட்கள் எடுத்தீங்கன்னா ஒரே தடவையில் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நல்ல சுடுதண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மறுபடியும் இதை ஒரு தடவை ஆன் பண்ணுங்கள். தண்ணி வந்து ஒரே தான் நிறைய ஊற்றிடாதீங்க, 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல போதும். இப்போ இது ஒருக்கா கிளறி விட்டுட்டு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரியுது மேலே நல்ல சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் இதுக்கு ஊற்றிருக்கிறேன். நான் எடுத்த பொருட்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதி 2 முதல்ல பிரித்து வச்சேன் இல்லையா, அந்த அதில் ஒரு பகுதி தான் இது. இந்த ஒரு பகுதிக்கு எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் கிட்டத்தட்ட போயிருக்கு. கையில் பிடிச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கும்போது சரியாக வரும். தண்ணி வந்து கொஞ்சம் கூடி கொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரியாக வராது, ஷேப்பும் வராது, அதே நேரம் எண்ணெயும் பிறந்து வராது. என்னோடய கையை பார்த்திங்கன்னா தெரியும், கை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது.
அதால் நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது தண்ணியை பார்த்து அளவாக ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீங்கள் இறுக்கி பிடிக்க அது நல்ல ஷேப்பாகவும் அழகாகவும் வந்துடும். சத்தான சுவையான எள்ளுப்பாகு ரெடியாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.